பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏவிஎம் புரொடக்ஷனில் தயாரித்த திரைப்படங்களில் ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமலஹாசன் இவங்க 3 பேருமே நடிச்சிருக்கிறாங்க. இதில் யார் அதிக படங்கள் நடிச்சிருக்காங்க, அதில் எந்தெந்த திரைப்படங்கள் சில்வர் ஜூப்ளிங் கொடுத்துருக்குறாங்கன்னு தான் வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏவிஎம் புரொடக்ஷனில் அதிகமாக நடித்த நடிகர் யார், அதில் சில்வர் ஜூப்ளிங் கொடுத்த திரைப்படங்கள் யாருன்னு பார்க்கலாம். முதலாவதாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் களத்தூர் கண்ணம்மா. 1960 ஏ பீம்சிங் இயக்கத்தில் ஆர் சுந்தரம் இசையமைச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்திரி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மனோரமா குழந்தை நட்சத்திரமாக உலகநாயகன் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த களத்தூர் கண்ணம்மா மிக அருமையாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்து பிளாக் பாஸ்டர் வெற்றி கொடுத்த மிக அருமையான ஒரு திரைப்படம். இதில் உள்ள அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைந்தது. குழந்தை நட்சத்திரமாக உலகநாயகன் அவர்கள் ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்திரி இருவர் கையிலே இருந்து அதில் வரும் பாடலும் மிக அருமையாக அமைந்திருக்கும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தூங்காதே தம்பி தூங்காதே 1983 வெளிவந்திருக்குது. இந்த திரைப்படத்தை எஸ்பி முத்துராமன் இயக்கியிருக்கார். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ராதா மற்றும் சுலக்ஷனா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பேர் சொல்லும் பிள்ளை 1987 வெளிவந்தது. எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் மனோரமா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ராதிகா, KR விஜயா மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் பாட்டு, ஃபைட்டு எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு பேர் சொல்லும் பிள்ளை ஒரு வெற்றி பிள்ளையாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக உயர்ந்த உள்ளம் 1985 வெளிவந்த இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்திலையும் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அம்பிகா மிக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி. இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிக அருமையான பாடல் கொண்ட திரைப்படம். உயர்ந்த உள்ளம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் மிகப்பெரிய உள்ளமாக ரசிகர் மற்றிலும் திரையரங்கிலும் நல்ல வரவேற்பு பெற்று ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது. உயர்ந்த உள்ளம் ஒரு வெற்றி உள்ளம். அடுத்த திரைப்படமாக சகலகலா வல்லவன். இந்த திரைப்படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், அம்பிகா மற்றும் பலர் எழுந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் சில்வர் ஜூப்ளின் கொண்டாடி மிக அருமையாக பிளாக் பாஸ்டர் வெற்றி கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்தது. இந்த திரைப்படமும் 200 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக சகலகலா வல்லவன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் மிக அருமையான ஒரு தோட்டத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். குடும்பி வச்சு ஒரு ஸ்டைலாக இருப்பார். மற்ற பேர் பார்த்தீங்கன்னா இளமை காலம் போல மிக அருமையாக ஒரு கலக்கலாக சகலகலா வல்லவன் சில்வர் ஜூப்ளின் கொண்டாடி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது. சில்வர் ஜூப்ளின் கொண்டாடிய சிறந்த திரைப்படம். அடுத்தபடியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 1981 வெளிவந்த திரைப்படம் தான் சிவப்பு மல்லி. ராமநாராயணன் இயக்கத்தில் சங்கர் கணேஷ் இசையில் மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சாந்தி கிருஷ்ணா, அருணா, S.A. சந்திரசேகர் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக அருமையாக ஒரு வெற்றி கொடுத்தது. 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல வசூல் கொடுத்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த சிவந்த கண்களிலும் ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக அந்த கதிரர்வாலை வச்சுக்கிட்டு போடுற ஒவ்வொரு பாட்டும் படமும் ஒரு ஆக்ஷனும் மிக விறுவிறுப்பான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் சிவப்பு மல்லி. திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தர்ம தேவதை 1986 ரவீந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், பல்லவி மற்றும் சரத்பாபு, ராதிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. தர்ம தேவரை இதில் உள்ள அனைத்து பாடலுமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டு படமாக அமைந்தது. ஏவிஎம் புரொடக்ஷனில் தர்ம தேவதை மிகப்பெரிய ஒரு வெற்றி தேவதையாக அமைந்தது. திரையரங்கிலும் ரசிகர் மட்டிலும் நல்ல எதிர்பார்ப்பு கிடைத்த இந்த திரைப்படமும் மிக ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு சிறந்த ஒரு திரைப்படம். ராதிகா மற்றும் கேப்டன் விஜயகாந்த், பல்லவி காம்பினேஷனில் இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வெள்ளை புறா 1 கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ஊர்வசி, சுரேஷ் மற்றும் நளினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. வெள்ளை புறா 1 பாடல் எல்லாமே மிக அருமையாக தான் இருந்தது. வெள்ளை புறா திரைப்படம்
மிகப்பெரிய ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது. வெள்ளைப்புறா ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாகத்தான் அமைந்தது. கேப்டன் அவர்களுக்கு வெள்ளைப்புறா ஒன்று ஆவரேஜ். அடுத்த திரைப்படமாக மாநகர காவல். இந்த திரைப்படம் 1991ஆம் ஆண்டு தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. சந்திரபோஸ் இசையில். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் லட்சுமி, சுமா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு ஆக்ஷன் திரைப்படம். போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சேதுபதி IPS 1994ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மீனா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் மிக ஆக்ஷன் கலந்த மிக அற்புதமான ஒரு திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரோப் இல்லாமல் அந்த கடிகாரத்தில் சுற்றி வந்த மிக பெரிய ஒரு வெற்றி படைப்புகள் கொண்ட சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்த சேதுபதி IPS பட்டையை கலப்புற அளவுக்கு ரசிகர் மத்தியில் ஒரு ஆக்ஷன் கலந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சேதுபதி IPS. இதில் உள்ள பாடலும் சரி வரிகளும் ஆக்ஷனும் மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சேதுபதி IPS. அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் 1980 வெளிவந்த திரைப்படம் தான் முரட்டுக்காலை. SP முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் மிக அருமையான ஒரு திரைப்படம் முரட்டுக்காலை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சேசங்கர், ரதி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் திரையரங்கில் 175 நாள் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். AVM புரொடக்ஷனில் முதல் திரைப்படமே மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் முரட்டுக்காலை ஒரு ஆக்ஷன் கலந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக போக்கிரி ராஜா 1982ஆம் ஆண்டு SP முத்துராமன் இயக்கத்தில் மற்றும் MS விஸ்வநாதன் இசையில். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ராதிகா, ஸ்ரீதேவி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இரட்டை வேடத்தில் மிக அருமையான போக்கிரி ராஜா என்ற பாடலும் சரி, இந்த படத்தோட ஆக்ஷனும் மிக கலவை கலந்த சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படமும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்தது. போக்கிரி ராஜா ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பாயும் புலி 1983ஆம் ஆண்டு SP முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. மிக சிறப்பான ஒரு ஆக்ஷன் மற்றும் பாடலும் சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் பாயும் புலி. மிகப்பெரிய ஒரு புலியாக வெற்றி புலியாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக நல்லவனுக்கு நல்லவன் 1984ஆம் ஆண்டு SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நவரச நாயகன் கார்த்திக், ராதிகா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு எதிரும் புதிருமான நல்லவனுக்கு நல்லவன் மிக பிரம்மாண்டமான 175 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். மிக அற்புதமான ஒரு காவிய தலைவன் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின். இந்த திரைப்படத்தில் இருக்கிற பாடல் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது. நல்லவனுக்கு நல்லவன் என்கிற சொல்கிற அளவுக்கு ராதிகா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட காம்போல இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்புகள் கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மிஸ்டர் பாரத். இந்த திரைப்படம் 1986ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திலும் மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சத்யராஜ், அம்பிகா, கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பிரம்மாண்டமாக பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படமும் சில்வர் ஜூப்ளியும் கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட். சத்யராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மிஸ்டர் பாரத் தந்தை மகனுக்கு நடக்க ஒரு போராட்டமாக மிக அருமையான பாடல்களும் மிக அருமையான ஆக்ஷனும் கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படமாக வெற்றி படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மனிதன் 1984ஆம் ஆண்டு SP முத்துராமன் இயக்கத்தில் சந்திரபோஸ் இசையில் வந்த இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான பரவல் இண்டஸ்ட்ரி அளவில் பேசப்படும் அளவுக்கு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரூபினி மற்றும் ரகுவரன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மனிதன் இந்த திரைப்படத்தில் உள்ள 5 பாடலுமே மிக சிறப்பான மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக கொண்ட பாடல்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளியும் கொண்டு 200 நாள் ஓடிய ஒரு வெற்றி படம். அடுத்த திரைப்படமாக ராஜா சின்ன ரோஜா என்ற திரைப்படம்
1989 வந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்பி முத்துராமன், சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார். மிக அருமையான ஒரு திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி, ரகுவரன் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் குழந்தைகள் நட்சத்திரமும் மிக அருமையான ஒரு அனிமேஷன் ஒரு பாடல் வரும். அந்த பாடலாம் அதிக பொருள் செலவழிக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்புகள் கொண்ட திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் 175 நாள் திரையரங்களோடி பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக எஜமான் 1993ஆம் ஆண்டு ஆர் உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. நெப்போலியன் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 200 நாள் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக எஜமான் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மிக அருமையாக பாடலும் சரி படமும் சரி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்த திரைப்படம் தான் எஜமான் திரைப்படம். இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அசைவில் இந்த திரைப்படத்தில் எஜமானாக நடிச்சிருப்பார். ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் 200 நாள் திரையரங்களோடு சக்கப்போடு போட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது எஜமான் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக சிவாஜி 2007ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் வந்த மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் சிவாஜி. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரேயா மற்றும் ரகுவரன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அற்புதமான ஒரு காவியம் கொண்ட அதிக பொருள் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படம். இந்த திரைப்படமும் திரையரங்கில் 175 நாள் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது. திரையரங்கிலும் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு சக்கப்போடு போட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியிலே 175 நாள் ஓடி பட்டையை கலப்புற அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரேயா இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இவங்க மூவருமே ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் நடித்த திரைப்படங்களில் யார் அதிக திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு தான் பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிக திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. 3 பேருமே அதிக வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுத்துருக்குறாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது படங்கள் விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த் இவங்க மூவருமே ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் நடித்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி திரைப்படங்கள் தான் பார்த்தோம்.